சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் சார் விவசாயிகள் போராட்டம் நடக்குது? சேலத்தில் விஜய் வந்து பேசுகிறாரு. பேசும்போது அவருக்கு எல்லாமே வந்து மறந்து போயிடுது. உடனே அவர் அந்த பேப்பரை வந்து எடுத்து வந்து பார்த்து அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு, சாதாரண விஷயம் தான். தமிழ்நாட்டில் விவசாயி போராட்டம் பண்ணுறாங்க, மீனவர் போராட்டம் பண்ணுறாங்க, துப்புரவு பணியாளர் போராட்டம் பண்ணுறாங்க, நேற்றைக்கு ஊரக வளர்ச்சித்துறை சேர்ந்த ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, ஆசிரியர் போராட்டம் பண்ணுறாங்க, மாணவர்கள் இப்படி வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது அவருக்கு வந்து மறந்து போச்சு. அவருக்கு வந்து தெரியல. அதனால் வந்து அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து அந்த பேப்பர் எடுத்து படிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவர் வந்து பொதுவாகவே சொல்லிருக்காங்க, இவர் வந்து ஃபுல் போதை கையே, நிறையா வந்து சரக்கடிப்பார் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்கல்ல, அதே மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு மேடை பேச்சு பேசணும் அப்படின்னா சும்மா ஒரு 20 நிமிஷம் தான் பேச போகிறாரு. அப்போ 20 நிமிஷம் பேசுகிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டத்தை வச்சு இந்த மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதே இவருக்கு வரல. பேப்பரை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பேப்பர் காற்றுல பறந்து நான் பார்க்குறேன். அந்த மீட்டிங்கில் பேசக்குள்ள அத்தனை தடவை பேப்பரை பார்க்குறாரு. அவருக்கு எதுவுமே அந்த உடற்பூர்வமாக அவர் பேசலை. அப்போ வந்து என்ன தெரியுதுன்னா, அவர் போதை கையாக இருப்பாரோ. ஏன்னா நார்மலாக ஒருத்தனுக்கு என்னங்க, ஒரு மேடையில் பேசுகிறோம்னா இப்போ அண்ணன் சீமானு பேசுகிறாரு, அண்ணன் சாட்டை பேசுகிறாரு, நான் கூட பேசுகிறேன். நம்ம எல்லாம் வந்து ஹிண்ட் எழுதி வச்சுக்குவோம். ஆனால் அதை வந்து ஒரு சாதாரண விஷயத்தை அதை வந்து சொல்லக்குள்ள அது ஏன் இவர் வந்து இப்படி இதாகிறார் அப்படிங்கக்குள்ள தான் எனக்கு என்னமோ இவர் வந்து அந்த மேடைக்கு வர்ற வரை வந்து ஃபுல்லாக மப்பில் தண்ணியை போட்டு இல்லைனா வேறு ஏதாவது இந்த ஒரு பாடகி கூட வந்து சொன்னாங்களே அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களில் ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் வர்றாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு தடுமாற்றம், ஒரு அரசியல் கட்சி தலைமை அப்படிங்கிறது மேடையில் ஏறி மக்கள் பிரச்சனையை தன்னிச்சையாக வந்து பேசணும். அப்படி அவராக அதுக்கும் விஜய்க்கு ஒன்றும் அவ்வளோ தூரம் வயசாகிடல, நல்லா தான் வந்து இதாக இருக்கிறாரு. அப்போ இருக்கக்குள்ள என்ன காரணம் அப்படிங்குள்ள எனக்கா தோன்றது ஒரு வேளை இருக்குமோ, ஒரு வேளை வந்து நேற்றுக்கு நைட்டு வந்து ஃபுல்லாக இதை வந்து ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் அரசியல் கட்சி வந்து யாரோ சொல்லி அதான் திமுக சொல்லி ஆரம்பிச்சுட்டு திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு வேலை பார்க்குறதுக்காக அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை வந்து அப்படியே அந்த இப்போ ஜானார்கிசாமி அப்புறம் அந்த ஆதவூரில் அவங்க சொன்னதை அப்படியே வந்து ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துறாங்க. அதை வந்து அப்படி படிச்சுட்டு போகிறாரோ, இதெல்லாம் ஒரு செட்டப்போ அப்படிங்கிறது இவருடைய இந்த திணறல் வீடியோவில் வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரியுது. அடுத்த செய்தி இதை பாருங்கள். விஜய் வந்து இந்த கேள்வி கேட்குறாருல, எல்லாத்துக்கும் ஒரு சவால் விட்றாராமா. என்ன மாதிரி தனியாக ஆரம்பிச்சு இவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்காராம். தனியாக கட்சி ஆரம்பித்து அப்படியே வந்து நின்று 1% அட்லீஸ்ட் 1% வாங்குறதுக்கு தில்லு இருக்கா திராணி இருக்காங்கிறாரு. அதாவது விஜய் நம்ம வந்து தற்குறிங்கிறோம், விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறோம்னு ஒரு தற்குறி அப்படிங்கிறோம். ஏன் அப்படின்னா திமுக அதிமுகவுக்கு அந்த தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்கள தான் கேட்கணும். எல்லாத்தையும் குறிப்பிட்டு எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் யாராவது ஒரு கட்சி தனியாக வந்து ஆரம்பித்து 1% ஓட்டு வாங்கி பாருங்கள், தனியாக நின்று ஓட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஏன்னா தற்குறி நாம் தமிழர் கட்சி தனியாக தான் இருக்குது. உடனே மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்குன்னு சொல்லி கூவி விட்டுட்டு கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு அப்புறம் கூட்டணிக்கு வராமல் ஒன்றும் தனியாக நிற்க கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சது தனியாக நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 1%லேருந்து 8% வந்து வந்திருக்கிறாங்க. அப்போது நம்மளை நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி தனியாக 8% வாங்கியிருக்கா அப்படிங்கிற எந்த விதமான அறிவு எதுவுமே இல்லாத ஒரு தற்குறி சவால் விட்டுருக்கு. அந்த சவாலை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, டேய் நீ எல்லாம் மனுஷன்தான்டா, நீ எல்லாம் எந்த உலகத்துலடா இருக்க? ஏன்னா நாம் தமிழர் கட்சி தனியாக நின்று தான் வந்து 8% ஓட்டு வாங்கியிருக்கு. அதில் சொல்கிறாரில்ல எல்லாருக்கும் ஒரு சவால் விடுறாரா, என்ன மாதிரி தனியாக கட்சி ஆரம்பித்து 1% அட்லீஸ்ட் 1% வாங்கிட்டு தில்லு இருக்கா, உங்களுக்கு வந்து திராணி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஃபஸ்ட்டு உனக்கு தில்லு இருக்கா திராணி இருக்கா பாஜகவை ஏற்று பேசுகிறதுக்கு அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்குது. சும்மா திமுக மட்டும் திட்ட வேண்டியது. இதிலே சொல்கிறாப்புல, தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுருக்க திமுக தான் நான் ஏற்று கேள்வி கேட்பேன், மத்தியில் ஆட்சியில் பாஜகவை நாங்கள் ஏற்று கேள்வி கேட்கணும், அவங்களாம் வந்து ஜீரோவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது சொல்கிறதுக்கு உனக்கு வந்து வெக்கமா இல்லையா? ஃபஸ்ட்டு பாஜகங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு உனக்கு தில்லு இருக்கா திராணி இருக்கா? பாஜகவுக்கு வந்து ஒயிட் மிலாம் வந்து பூசிக்கார், பாஜக தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ தான் பட்ஜெட் போட்டாங்க, ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல வேண்டியிருக்குது. அவங்க கொடுக்குற நிதி மத்திய அரசு தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய நிதியை வந்து சரியாக கொடுக்குறதே இல்லை. உத்தரப்பிரதேசுக்கு அவங்க எவ்வளோ நிதி கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நிதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. வெளிப்படையாக கல்விக்கு உண்டான அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ண மாட்டான், அது மாதிரி பேரிடர் காலங்களுக்கு உண்டான ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டான். நம்மளை வந்து மற்ற மாநிலங்கள் வந்து தமிழ்நாடு வந்து அப்படியே ஒடுக்குறான். நம்ம தான் அதிக வரி கொடுக்குறோம், தமிழ்நாட்டில் இருந்து அதிக வரி மத்திய அரசுக்கு போகுது, இந்த மோடி அரசுக்கு போகுது, ஆனால் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் அதை பற்றிலாம் பேச மாட்டேன். இங்கே ஆட்சியார் யார் திமுக அப்படின்னு சொல்கிறியே, எல்லாம் வந்து அரசியல் பேசவே தகுதி இல்லாதவன், இதில் சவாலுக்கு வேறு உனக்கெல்லாம் ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதிலே வந்து சொல்கிறாரு, இவர் வந்து 30 வருஷமாக வந்து இயக்கத்தை வந்து வச்சுருக்காராம். அதில் அரசியல் அதை வச்சுட்டு அப்படியே அரசியல் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரா. அப்படி அரசியல் கட்சி ஆரம்பித்த போது இவர் தனியாக நின்றுருக்காராம். தனியாக நின்று 2 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே 30% வாக்கு வந்து இவருக்கு இருக்குதான். அதை வந்து இவர் வந்து எப்படி சொல்கிறாந்தில்ல தற்குறி மாதிரி
இவர் 2 வருஷம் ஆச்சு, தேர்தல் நிற்கலை, ஒன்லைன் நிற்கலை. ஆனால் தற்குறித்தனமாக என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 30% வந்து ஓட்டு இருக்குது அப்படிங்கிறார். ஐயோ தற்குறி, உச்சக்கட்ட தற்குறி. நீ 2026 எலெக்ஷன் நின்னாதான் உனக்கு எத்தனை சதவீதம் இருக்குன்னு சொல்லியே தெரிய வரும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே ஆதவர்ஜனா 35%, 2.5 கோடி பேர், 2.5 கோடி குடும்பம் இருக்குது, அதில் ஒரு ஓட்டுன்னு வச்சா கூட 2.5 கோடி ஓட்டு அப்படின்னு உருட்ட வேண்டியது. அப்புறம் இந்த பக்கம் செங்கோட்டை 40%ங்கிறது, நீ 30%ங்கிறது. 2 ஆண்டில் இவர் வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கினார், அவ்வளோ ஓட்டு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் வந்து கேவலமான ஒரு கேடுகெட்ட ஒரு அரசியலை தான் விஜய் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இதில் அவர் ஒட்டுமொத்தமாக அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நம்ம பதில் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து எடுப்போம் இல்லையா. அதில் எந்த விதமான ஒன்றுமே இல்லை. எப்பயும் போல் வந்து திமுகவுக்கும் டிவிக்கும் தான் வந்து போட்டி அப்படிங்கிறது. அப்புறம் ஸ்டாலின் சொல்கிறார் இல்லையா, உங்கள் கனவு என்ன அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்களா, என்னுடைய கடை வந்து விஜய் வந்து ஆட்சிக்கு உட்கார வைக்கிறது தான், அவ்வளோதான், அதான் ஸ்கிரிப்ட், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து இருக்கார் ஸ்டாலின். வந்து சொல்லுவார் பிஜேபி ஆளுங்கட்சிக்கு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கோன்னு. ஆனால் மொத்தமாக அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்லி ஸ்டாலின் 2%, அவ்வளோதான், ஒத்தமாக தான் முடிஞ்சு. இதில் எந்த கண்டென்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. தற்குறி, ஒட்டுமொத்த தற்குறிகளை முன்னாடிக்க வச்சுட்டு அது பேசியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் என்ன கொடுமைன்னா, இதெல்லாம் கரேஜை பற்றி பேசுது. இதில் பாருங்கள், ஆரம்பிக்கும் போதே கரேஜ் இருந்தால் தான் நம்மளால் வந்து எதுவும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. கரேஜை பற்றி பேசுகிறதுக்கு இந்த தற்குறி விஜய்க்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா அப்படின்னா ஒன்று கூட கிடையாது. கரேஜ்னா தைரியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தைரியம்னு சொல்ல முடியல. அது ஆங்கிலத்தில் வந்து இவர் ஆங்கில புலமை பெற்றவரான். கரேஜ் இருந்தால் தான் நம்மளை எல்லாரும் வந்து இது பண்ணுவாங்க, அடக்குவாங்க, ஒடுக்குவாங்க, நம்ம வளரக்கூடாதும்பாங்க. அதுலேயும் உனக்கு இது வந்து வராது, உன்னால் முடியாதும்பாங்க. அதில் வந்து மீறி நம்ம வந்து வர்றதுக்கே அதுதான் நம்மளுடைய கரேஜ். அப்போ தான் அந்த கரேஜ் வந்து வளரும் அப்படின்னு சொல்லி அதையே அந்த இவரை மூஞ்சியை ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்களா, இவர் பார்க்க வந்து கேவலமாக இருக்கார், கேவலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் இவர் வந்து கரேஜை வச்சு வந்தாராம். இப்படி ஒரு கதை, அதெல்லாம் பொய். உங்கள் அப்பா இருந்தார், டேரக்டராக இருந்தார். அதுக்கப்புறம் உன்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தினார். அது ஒரு மொக்க படம், நீ ஒரு மொக்க நடிகை, மக்கள் பார்த்துட்டு ஊற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் புகழ்பெற்ற நடிகராக இருந்த விஜயகாந்த் காலில் போய் விழுகுறாங்க, நீங்களும் உங்கள் அப்பாவும். அதுக்கப்புறம் அவரோட புகழில் வந்து மிச்சம் எடுத்துக்கிட்டு நான் விஜயகாந்தோட தம்பின்ட்டு அப்படி வளர்ந்துட்டு உங்கள் அப்பா வச்சுட்டு பல ஏப்படங்களை எடுத்து அப்படி தான் வந்தீங்க. உங்கள் கரேஜாலையோ உங்களுடைய அந்த இதனாலையோலாம் இல்லை, உங்களுடைய யாருமே இது பண்ணல. நீங்கள் ஒரு தோத்துமான நடிகை, உங்களுக்கு நடிக்க தெரியாத நடிகை அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்போது என்னென்னா, இது ஒரு அப்பா வச்சு வளர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல பாட்டு பாடுற ஆட்களை வச்சு பாட்டு எல்லாமே வந்து அந்த மாதிரி. இந்த ஆளுக்கு எந்த திறமையும் இல்லை. இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மி பீஸ். சொல்கிறால தனியாக நின்று யாராவது இது பண்ண முடியுமான்னு. நீ தனியாக நின்று அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா? நல்ல மியூசிக் டேரக்டர் வேணும், நல்ல நடிகை வேணும், யார் மார்க்கெட்டில் இருக்காங்களோ அந்த டேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆட்களை தேடி பிடிச்சி அவங்க நிழலில் போய் ஒதுங்கிட்டு அதில் வந்து இப்படி நீ வந்து பண்ணிவிட்டு நீ எல்லாம் தனியாக நின்று பேசக்கூடாது, கரேஜை பற்றியும் பேசக்கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்னென்னா 2026 விஜய்க்கு வந்து ஒட்டு மொத்தமாக தெரிஞ்சிடும், விஜய் வந்து ஒன்றும் இல்லைப்பா, அந்த ஆள் வந்து ஒரு டம்மை பீஸ் தான்ப்பா. ஏன்னா கமலஹாசன் இப்படி தான் வந்து ஊதி பெரிதாக்கப்பட்டது. இப்போ வந்து விஜய் பேசுகிறாருன்னா பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் பார்ப்பாங்க. இது எல்லாமே ஐடி விங் தான், சரிங்களா. விஜய்கிட்ட நிறையா காசு இருக்குது, ஐடி விங் இருக்குது, பொய் பரப்புறதுக்கு வாய்ஸ் ஆஃப் காமெண்ட் இருக்குது, மீடியா ஹைப் இருக்குது. இதுதான் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு ஒரு சினிமா நடிகை அப்படிங்கிற ஒரு பின்பர்க் இதுதான், இவ்வளோ தான் இருக்குது. மக்களுக்கு இவர் சேவை செஞ்சார் அப்படிங்கிற எந்த பின்பும் இல்லை, மக்களுக்கு இவருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா ஜென்சி கிட்டே நீங்கள் உங்கள் அம்மாட்ட சொல்லி உங்கள் அப்பாட்ட சொல்லி ஓட்டு போட வைங்க. ஏன்னா அவனுங்க விஜயோடைய டான்ஸை பார்த்து ஜென்சி கிட்டு ஒன்று விவரம் தெரியாத பசங்க இருக்காங்க இல்லையா, 14லேருந்து 18 வயசு அந்த பசங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. விஜயோடைய பாட்டு தான் தெரியும், விஜய்க்கு என்ன அரசியல் இருக்குது, விஜய் வந்து யாருக்கானவர் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது இல்லையா. அதனால அவங்ககிட்ட சொல்லி உங்கள் அம்மாவை உங்கள் அப்பாவையும் போட சொல்லுங்கள், விஜய்க்கு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதை தான் வச்சு கூப்பினாரு. வந்து ஒன்றும் இல்லை. கமலுக்கு என்ன கூட்டம் வந்துச்சோ அதே கூட்டம் தான் இப்போயே வருது. 1 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அன்னைக்கு 2019 காலத்தில் கமல் கட்சி ஆரம்பிக்க வந்து 1 லட்சம் பேர் பார்த்தாங்க. அந்த 1 லட்சம் பேர் லைவில் பார்ப்பாங்க, எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பின்பம் பாருங்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி சும்மா உருட்டிக்கிட்டு ஒரு வெத்து அரசியல் பண்ணிக்கிட்டு பேப்பரை பார்த்து படிச்சுக்கிட்டு அப்படி தான் உட்காந்துருக்காரு. இப்போ கமல் என்ன பண்ணார், திமுகவோட கூட்டம் நான் கலைஞரின் மகன் சொன்னேன் உடைச்சாரு, திருப்பி அதே மாதிரி தான் ஒட்டு மொத்தமாக கேலி கூத்து பண்ணிக்கிட்டு அது சினிமா நடிகை வந்துக்கிட்டு மக்களை வந்து திசை திருப்பிக்கிட்டு திமுகவை அடுத்த ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு திருட்டு வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இதில் சவால் ஒரு கேடா அப்படின்னு கேட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.